வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கருப்பு படத்தோட ரிவ்யூ. இந்த நெகட்டிவ் பிஆர்னால அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு டாப் ஆக்டர் அப்படின்னா சூர்யா தான். ரொம்ப நாளா ஒரு கமர்ஷியல் ஹிட் அப்படின்றது அவருக்கு அமையவே இல்லை. பயங்கர டெஸ்பரேட்டா அவரும் அவரோட ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கர கமர்ஷியலான கம்பேக் தான் இந்த படமா அப்படின்ற ஒரு விடையை தான் இந்த ரிவ்யூல நம்ம சொல்ல போறோம். கதைன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி 7 கிணறு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோர்ட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அந்த கோர்ட்ல எந்த கேஸ் மூவ் ஆகணும், எப்படிப்பட்ட தீர்ப்பு வரணும், எல்லாமே இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த கோர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு கேஸ், ஒரு தங்க நகையை வந்து ஜஸ்ட் மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ். கேரளால இருந்து வந்த ஒரு அப்பா பொண்ணு, அதுல அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு டெஸ்பரேட்டா அந்த நகை தேவைப்படுது. இந்த ப்ராசஸ இந்த டீம் வந்து பயங்கரமா டிலே பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நியாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு அவதார் தான் வந்து கருப்பு. யார் இந்த கருப்பு, எதுக்காக வந்தாரு, அண்ட் ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யாக்கும் அந்த ரைவல்ரி எப்படி உருவாகுது, டுவர்ட்ஸ் எண்ட் எப்படி போய் முடியுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். முழுக்க முழுக்க மாஸ் மொமெண்ட்ஸை மையமா வச்சே நகரக்கூடிய ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சூர்யா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் இதுல இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய அவதாராலாம் மாறி அவரு சில காட்சிகள்ல வருவாரு. அது எல்லாமே வந்து பயங்கரமான மொமெண்டா இருந்துச்சு. ஆனா மாஸ் மொமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேல ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஆர்டினரியான ஒரு ரைட்டிங்கா தான் பாக்குறேன். சொல்ல போனா மூக்குத்தி அம்மனோட ஒரு மேல் வெர்ஷனா தான் நான் இந்த படத்தையே சொல்லுவேன். அதுல வந்து அம்மன், இதுல வந்து கருப்பு. அதுல வந்து காட் மேன் வர்சஸ் மேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் மேன் வர்சஸ் காட் அப்படின்ற மாதிரியான தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் ஒரு பொது பிரச்சனை, இதுலயும் ஒரு பொது பிரச்சனைன்ற மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல ஒரு ஃபேண்டசி அப்படின்ற ஒரு விஷயத்த சேர்த்துட்டாங்க. அதனாலேயே இந்த படத்துல நம்ம லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்க முடியாது. கேட்டா ஃபேண்டசி படத்துல நீங்க லாஜிக் எதிர்பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி வரும். இருந்தாலும் அந்த ஃபேண்டசியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கூட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இவங்க இஷ்டத்துக்கு கதையை கொண்டு போறாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு போய் முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆர்கனைஸ்டாவே இல்லவே இல்லை இந்த படம். நீங்க ஒரு சூர்யா ஃபேனா இருக்கீங்கனாலோ, உங்களுக்கு வெறும் ஐ மூமெண்ட்ஸ் மட்டும் போதும் ப்ரோ, கதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த படத்தை போய் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.